ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன டெஸ்ட் மூவி, அதில் குறிப்பாக சித்தார்த் பயங்கரமான ரோல் பண்ணியிருக்காருங்க. ஒரு கிரிக்கெட்டராக ரோல் தான் அவருக்கு. அந்த ரோலில் ஒரு நிறைய சுச்சுவேஷன் இருக்கும். கிரிக்கெட்டராக இருக்கும்போது ஃபேமிலியோட நிறைய விஷயங்கள்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அதை அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷன், ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிறாரு. அப்போது கிரிக்கெட்டா ஃபேமிலியா அப்படின்ற சுச்சுவேஷனில் சித்தார்த் என்ன பண்ணுறார், அதில் என்னென்ன முடிவு எடுக்கிறார் அப்படின்ற ஸ்டோரி பயங்கரமாக இருந்தது அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம். இன்னொரு பக்கம் மாதவன் ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறாரு. அந்த ப்ராஜெக்ட் அடுத்த கட்டத்தை எடுத்துகிட்டு போகும்போது நிறைய ப்ராப்ளம், நிறைய பிரச்சனை வருது. அதை மாதவன் எப்படி ஃபேஸ் பண்ணுறார் அப்படின்றது தான் கான்செப்ட். இதில் மாதவனோட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சிருப்பாங்க செகண்ட் ஹாஃபில். ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறி இருப்பார். பயங்கரமாக இருக்குங்க அந்த மாதவனோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் சரி. இதில் நயன்தாரா, மீரா ஜாஸ்மின் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. அதில் மீரா ஜாஸ்மின் சைலண்டாக ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. நயன்தாராவோட ரோலுமே பயங்கரமாக இருந்திருக்கு. யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் போய் பார்த்துருங்க.